ஒரு டிசிஷன், ஒரு ஸ்மால் டிசிஷன் ஒருத்தரோட லைஃப்பையே சேவ் பண்ணிடுச்சு. இமேஜின் பண்ணி பாருங்க. நடுராத்திரி, புயலுக்கு நடுவுல நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் டென்ட்டுக்குள்ள இருக்கீங்க. அந்த டென்ட்ட சுத்தி பனி. அந்த டென்ட் காத்துல ஆடுற சத்தத்த கேட்டுக்கிட்டே கேக்குதா? அப்படியே நீங்களும் தூங்கிர்றீங்க. திடீர்னு உங்கள்ல சில பேர் கத்தி எடுத்து அந்த டென்ட்ட கிழிச்சுட்டு வெளியில தலதெறிக்க ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க? எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நீங்களும் இதுதான் டயட்லோ பாஸ் இன்சிடென்ட் அண்ட் திஸ் இஸ் VR1. Jan 1959 யுரேல் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட். இங்கே இருக்க ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே எங்கன்னா போகலாமே, ஹைக்கிங் போகலாமேன்னு டிசைட் பண்ணுறாங்க. அவங்க போக நினைக்கிற இடம் ஒடன்டன் மவுண்டன். இந்த இடம் எப்படி இருக்கும்னா, எக்ஸ்ட்ரீம் கோல்டோட சடன் வெதர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு கால் வைக்கிற இடத்துல எவ்வளோ ஆழத்துக்கு பனி இருக்குன்னு தெரியாமல் யாருக்காச்சும் எதனா ஆயிடுச்சுன்னா ரெஸ்கியூ பண்ணுற பாசிபிலிட்டிஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இவ்வளோ ரிஸ்கான இடத்துக்கு போகிறதுனால இந்த 10 பேரும் டிசைட் பண்ணி இகோர் டயட்லோவை லீடராக சூஸ் பண்ணுறாங்க. யூரி யுடின்ற இவர் டிஸ்கஸ் பண்ணும் போதே தனக்கு ஜாயின் பெயின் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு Jan 23, 1959 இவங்க அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு யூரி யுடின் ஸ்னோவோட ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால என்னோட ஜாயின்ட் பெயின் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, ஸோ நான் ரிட்டர்ன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 10 பேரோட ஸ்டார்ட் ஆன இந்த ஜேர்னி 9 பேரோட கண்டினியூ ஆகுது. தெரிஞ்சோ தெரியாமலேயோ யூரியுடின் இந்த இன்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சிடுறாரு. சோவியத் யூனியன் பீரியடில் ஹைக்கிங் ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டிடியூட்லேருந்து கொடுக்குற சர்டிஃபிகேட்லேயும் டிஃபிகல்ட்டிஸோட லெவலை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேட்டகரி 1 ஈஸியாக இருக்கும், கேட்டகரி 2 கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கேட்டகரி 3 ஹைலி வின்டர் டிஃபிகல்ட்டியை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது கேட்டகரி 3ன்ற காரணத்தினால டயட்லோட குரூப் இன்ஸ்டிடியூட்டில் இருக்க ஸ்போர்ட்ஸ் கிளப் கிட்ட ரூட் பிளானை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட் பிளானில் என்ன இருக்குன்னா, அவங்க எங்கெங்கெல்லாம் போவாங்க, எங்கே தங்குவாங்க, ரிட்டர்ன் எப்போ வருவாங்கன்ற டீட்டெயில் மொத்தமும் அந்த ரூட் பிளானில் இருக்கும். இப்போ இருக்க மாரி ஃபோனும் இன்டர்நெட்டும் இல்லாத காரணத்தினால அந்த பீரியடில் டெலிகிராம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரூட் பிளானில் ஒன்ஸ் நாங்கள் ரீச் ஆனதும் டெலிகிராம் மூலியமாக காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரூட் பிளான்லேயும் இது ஒரு 20 days ஜேர்னின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Feb 12 டெலிகிராமில் இருந்து இன்ஸ்டிடியூட்டுக்கு சிக்னல் வந்திருக்கணும். ஆனால் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி ஏதோ டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தா 2 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, எந்த சிக்னலும் வரல. ஒரு வாரம் கழிச்சு Feb 20 இன்ஸ்டிடியூட்டில் இருக்கவங்க இது ஏதோ சரியா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அஃபீஷியல் ரெஸ்கியூ டீமுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரெஸ்கியூ டீம் இந்த 9 பேரையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் உயிரோட இல்லை. அவங்க ஃபைனலாக சப்மிட் பண்ண ரிப்போர்ட்லேயும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சார், இந்த டயட்லோ பாஸ் இன்சிடெண்ட்டில் அந்த 9 பேருக்கு என்ன ஆச்சு, நீங்கள் எதனா கண்டுபிடிச்சிங்களா? அதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, Feb 20 மார்னிங் எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஆஃப்டர் அ 6 days ஆஃப் சர்ச் February 26, 1959 நாங்கள் அந்த கேம்பை கண்டுபிடிச்சோம், நியர் ஒட்டன்டன் மவுண்டன். அந்த கேம்பை பார்க்கும் போதே சஸ்பீஷியஸாக தான் இருந்தது. அந்த கேம்ப் பனியால் மூடப்பட்டு இருந்துச்சு. ஸோ அப்ராக்சிமேட்லாக Feb 1, 1959 மிட் நைட்டில் இந்த இன்சிடெண்ட் நடந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த டென்ட்டில் உங்களுக்கு எதனா எவிடன்ஸ் கிடச்சிதா? யா, அஃப்கோர்ஸ். அந்த டென்ட்டை நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்ததில் அங்கே இருந்தவங்க உள்பக்கமாக கத்தியால் டென்ட்டை கிழிச்சு வெளியே ஓட ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பான விஷயம் என்னென்னா, அவங்க 9 பேரும் வெல் ட்ரைன்டு கிரேட் 2 ஹைக்கர்ஸ். அப்படி இருந்தும் -30°C வெறும் கால்களோட ஆஃப் நேக்டோடு எதுக்கு வெளியே போனாங்கன்றத நம்ம இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கணும். சார், அந்த 9 பேரோட பாடிஸ் என்ன நிலைமையில் இருந்துச்சு? அவங்க பாடிஸும் நமக்கு கிடச்சிது. டென்ட்லேருந்து 1.5 kilometers தள்ளி ஒரு மரத்துக்கு அடியில் 2 பேரை கண்டுபிடிச்சோம். அவங்க ஆஃப் நேக்டாக தான் இருந்தாங்க. அவங்க கைகள்லேயும் சின்ன சின்ன தீக்காயங்கள் இருந்துச்சு. ஆஃப்டர் 2 days கழித்து நாங்கள் 3 பாடிஸ் கண்டுபிடிச்சோம். அவங்க ஸ்கல் அண்ட் ரிப் ஃப்ராக்சரில் இருந்தது. நோ எக்ஸ்டர்னல் wounds பட் இன்டர்னல் wounds இஸ் சிவியர். அப்புறம் May 4 ஒரு பள்ளத்தாக்கு அடியில் ரிமைனிங் பாடிஸை நாங்கள் கண்டுபிடிச்சோம். டோட்டல் 4 பாடிஸ். அதில் ஒருத்தவங்க ஃபீமேல் விக்டிம், அவங்களோட நாக்கும் வெட்டப்பட்ட நிலைமையில் தான் இருந்துச்சு. சார், யாராச்சும் மனுஷங்களை மிருகங்கள் தாக்கியிருப்பாங்களா? நோ அனிமல் அட்டாக், நோ ஹியூமன் அட்டாக். இவங்க எந்த காரணத்துக்காக இறந்தாங்கன்றதை நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும்.
இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நிறைய தியரி சொன்னாங்க. சோவியத் யூனியன் சீக்ரெட் மிலிட்ரி டெஸ்ட் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, மலைக்கு மேலே அடிக்கிற வேகமான காற்றுல ஒரு வகையான லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டு உருவாக்கியிருக்கும். அந்த லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டுக்கு இந்த 9 பேர் ஹிப்னடைஸ் ஆகிருப்பாங்களோ, இல்லை கவர்மெண்ட் இந்த நியூஸை கவர் அப் பண்ணுறாங்களோ. அப்படி பல வருஷமாக இந்த டயட்லோ பாஸ் இன்சிடெண்ட் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாகவே இருந்திருக்கு. ஆனால் 2019 ரஷ்யன் அத்தாரிட்டிஸ் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு நைட் இவங்க இருந்த இடத்துக்கு மேலே பலமான காற்றடிச்சிருக்கணும். இவங்க டென்ட் போட்டிருந்த இடமும் ஒரு சருவலான பகுதின்றதுனால மேலே சரிஞ்ச ஸ்னோ இவங்களோட டென்ட்டோட ஒரு பக்கம் மட்டும் சேர ஸ்டார்ட் ஆகிருக்கும். உள்ளே இருந்த இவங்க டென்ட்டோட என்ட்ரன்ஸும் ஸ்னோவால் மூடி இருக்கும்னு நினச்சி ஆப்போசிட் சைட் கத்தியால் கிழிச்சு வெளியே போயிருப்பாங்க. வெளியே போன இந்த 9 பேரும் ஃபாரஸ்ட் லைனை நோக்கி தான் போயிருக்காங்க. ஆனால் போன வழியில் குளிர் தாங்க முடியாமல் ஒரு மரத்துக்கு அடியில் சின்னதாக தீ மூட்டியிருக்காங்க. அப்படி தீ மூட்டியுமே 2 பேர் இறந்துருக்காங்க. அதனால தான் அவங்களோட கையில் தீக்காயம் இருந்துச்சு. மீதி இருந்த 7 பேரும் ரிட்டன் நம்ம டென்ட்டுக்கே போயிடலான்னு டிசைட் பண்ணி திரும்பி டென்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போகிற வழியிலேயே 3 பேர் ஹைப்போதெர்மியாவால் இறந்துடுறாங்க. மீதி இருந்த 4 பேரும் இதுக்கு மேலே டென்ட்டுக்கு போகிறது வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ட்டு பக்கத்தில் இருந்து ஒரு பள்ளத்துக்கு போய் இப்போதைக்கு சேஃப் ஆயிடலான்னு பள்ளத்துக்கு போயிருக்காங்க. போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டு அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு. இந்த 4 பேருமே இறந்துடுறாங்க. அதனால தான் இவங்களுக்கு ஸ்கல் அண்ட் ரிப் ஃப்ராக்சர் இருந்திருக்கு. 1959 நடந்த இந்த ஒரு இன்சிடெண்ட் 60 வருஷமாகியும் அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக தான் இருந்திருக்கு. ஆனால் 2020 இது ஒரு சயின்ஸ் பேஸ்டு நேச்சுரல் காசுன்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க.